வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க மகா மேக்ஸ் கோச். இப்போ நம்ம பார்க்க போகிற சம் பயிற்சி 1.3ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி எல்லா சம்மே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என் மற்றும் ஒய் ஈக்குவல் டு 2x ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்க. சார்பகம், துணை சார்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமா? வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஆன்சர்ல எப்பவும் போல கொஸ்டின்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுவோமா? அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயலெண்கள். அப்போ இயலெண்கள் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ ஆனால் எது வரையும் முடியணும் அப்படின்னு அவங்க எதுவும் கொடுக்கல. அப்போ நம்ம 1லேருந்து நமக்கு தேவைப்பட்ட மாதிரி ஒரு 5 வேல்யூ எடுத்துக்கலாம். மினிமம் ஒரு 5 வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். எக்ஸுக்கு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்ற அந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கிடைச்சிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்ற ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு நம்ம 1 அப்படின்னு கொடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு 2 × 1 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குமா? அதுக்கப்புறம் 2ன்னு கொடுக்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு 2 × 2 ஈக்குவல் டு 4. அதே மாதிரி எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு 2 × 3 ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறமா எக்ஸுக்கு 4ன்னு கொடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு 2 × 4 ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்குது. எக்ஸுக்கு 5ன்னு கொடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு 2 × 5 ஈக்குவல் டு 10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம நிறைய வேல்யூஸ் அது போயிட்டே இருக்கும். நமக்கு தேவையான ஒரு 5 வேல்யூஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ மட்டும் நம்ம உறவுன்னு எழுதலாம் இல்லையா? எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் என்ன வரும்? 1, 2, 2, 4, 3, 6, 4, 8, 5, 10 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் எஃப். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? சார்பகம், துணை சார்பகம், வீச்சகம் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா? நமக்கு சார்பகம்ங்கிறது எக்ஸோடது, துணை சார்பகம்ங்கிறது ஒய்யோடதுன்னு தெரியும். இப்போ எக்ஸு ஒய்ன்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்த்தோம்? 1லேருந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? அப்போ சார்பகம் ஈக்குவல் டு என்ன வரும்? 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி துணை சார்பகமும் 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்குமா? இப்போ வீச்சகம், வீச்சகம் அப்படின்னா என்னது? எக்ஸின் நிழலுருக்கள். அப்போ எக்ஸில் நம்ம ஒரு 5 வேல்யூ கொடுத்து ஒய் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதெல்லாம் தான் வீச்சகம். அப்போ என்னென்ன வரும்? 2, 4, 6, 8 எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். இதுதான் வீச்சகம். அடுத்ததாக கொஸ்டின்ல இன்னொன்று கேட்டிருக்காங்க, இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்பாகுமானா நம்ம எப்படி செக் பண்ணலாம்? முதல்ல அம்புக்குறி படம் போட்டுக்கலாம் இல்லையா? அம்புக்குறி படம் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எக்ஸு ஒய் அதோட வேல்யூ எழுதிட்டோம். இப்போது எக்ஸுக்கு நம்ம 1, 2, 3 எக்ஸெட்ரான்னு கொடுத்தோமா? அதுக்கு நிகர நிழல் ஒரு ஒய் கண்டுபிடிச்சோமா? அதை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்னென்ன கண்டுபிடிச்சோம்? எக்ஸில் 5 வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்போ 1க்கு என்ன வந்துச்சு? 1ன்றப்ப அதோட நிழல் உரு 2 அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி 2 அப்படின்னா 4, 3ன்னா 6, 4ன்னா 8ன்னு வந்துச்சு, 5ன்னா 10ன்னு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இணைச்சிட்டோமா? இப்போ இதில் என்ன பார்க்கணும்னா, நம்ம சார்பு அப்படின்னா 2 கண்டிஷனை சால்வ் பண்ணணும் நமக்கு தெரியும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அது என்ன கண்டிஷனு? எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒயில் நிழல் உரு இருக்கணும். இதில் இருக்கா? இருக்குது. நம்ம 5க்கு தான் கண்டுபிடிச்சோம், அதனால் 5க்கு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். 6, 7 கண்டுபிடிச்சா வரும் இல்லையா? அப்போ அதுக்குமே இருக்குது. அப்போது எக்ஸில் இருக்கிற எல்லா உறுப்புக்குமே ஒயில் நிழல் உரு இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷனை சால்வ் பண்ணிடுச்சு. அடுத்து செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சால்வ் பண்ணணும்? எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒயில் ஒரே ஒரு நிழல் உரு தான் இருக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச 5 வேல்யூக்கு செக் பண்ணலாமா? இப்போ 1க்குன்னு பார்த்தா 2 மட்டும்தான் இருக்குது, 2க்குன்னு பார்த்தா 4 மட்டும்தான் இருக்குது, 3க்கு 6 மட்டும்தான் இருக்குது, 4க்கு 8 மட்டும்தான் இருக்குது, 5க்கு 10 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுவும் சால்வ் பண்ணுது இல்லையா? அப்போது 2 கண்டிஷனுமே சால்வ் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? எனவே இந்த உறவு சார்பாகும் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலுமே நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.